ஹாய் எவ்ரிபடி. நான் நேற்று என்னோட ரெக்கார்ட் நோட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு யூஜியில் நிறையா ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ் தான். இப்போ நான் பிஜி படிக்கும்போது எனக்கு நிறைய தியரி ஒர்க்ஸ் தான் நிறையா இருக்குது. ஆனால் முன்னாடி நான் யூஜி படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு 3 ப்ராக்டிக்கலாச்சும் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு செமஸ்டரில். ஸோ அந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட் நோட்டையும் எடுத்து பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கவனித்தேன். என்னென்னா வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. பட் வந்துட்டு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எப்படி வந்து வியாபாரம் பண்ணுறது அப்படின்ற யுத்தியே அதில் தான் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ப்ராடக்டை எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்கிறோம், எவ்வளோ அட்மையர் பண்ண வைக்கிறோம் பீப்புள்ஸை அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. பட் நம்ம காலேஜ் லைஃப்பில் நம்ம எப்போதுமே ப்ராக்டிக்கல் கிளாஸை தான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். ஏன்னா தியரி கிளாஸோட ப்ராக்டிக்கல் கிளாஸில் நம்ம அதிகமாக வந்து வேலை பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பேசிக்கிறது கூட மேமுக்கு தெரியாது. லாஸ்ட் மினிட்ல கடன்னு உட்காந்து ரெக்கார்டை முடிச்சுட்டு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சிட்டாலே என்னமோ செமஸ்டரே முடிஞ்ச மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அப்போ எங்கள் கிளாஸில் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி கலாட்டாவாக இருக்கும். இங்கிட்டு லைட்டை போடு, அங்கிட்டு லைட் ஆஃப் பண்ணு. ஸோ எங்கள் கிளாஸ் கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னா இருட்டாகவே ஆயிருமா. ஸோ எனக்கெலாம் வந்து 6:30 போல் தான் காலேஜ் முடியும் அப்போது. ஸோ அப்போலாம் வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டாலாம் ரொம்ப இருட்டாயிரும். ஸோ கரண்டெல்லாம் போனால் நாங்கள் எல்லாம் தமிழ் பீரியட்லலாம் ரொம்ப ஜாலியாக இருந்த ஞாபகம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது கரெக்டாக வந்து இந்த மாதிரி இந்த சைடு லைட் ஆஃப் பண்ணுங்க, அந்த சைடு லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே எங்களுக்குள்ளே சண்டை வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபிக்கு கூப்பிட்டு போவாங்க. எங்கள் இதில் அழகாக ஒரு கார்டன் இருக்கும். ஸோ அந்த கார்டனில் போயிட்டு நாங்கள் அழகாக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், எங்களை நாங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் நாங்கள் அதில் பண்ணோம் அப்படின்றது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நோட்டை பார்க்கும்போது கூட நான் வரும்னு எனக்கு சத்தியமாக அப்போ தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணி நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னே டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ அதில் மெயின் விஷயமே நம்மளுக்கு வர்றது ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஒரு ப்ராடக்டை நம்ம எப்படி பெர்ஃபெக்டாக ஷோகேஸ் பண்ணுறோம். ஓகேவா? தென் நான் இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஒரு ப்ராடக்டை சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மைக்குன்றது உங்களுக்கு சிம்பிளான ஒரு விஷயம். இதுவே நான் கொஞ்சம் அதை கிளாஸியாக ஒரு அழகான ஒரு அட்மாஸ்பியரில் இதுக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சு இதை வந்து நான் எடுக்கும்போது இது வந்து உங்களை அட்மையர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து ஒரு வீடியோவாவோ இல்லைனா ஒரு ஃபோட்டோவாவோ எடுத்து நம்ம பண்ணுறது பேர் தான் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. நான் பண்ண சில ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியை உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா ஓகே. ஏன்னா நான் அவ்வளோ எஃபெக்ட் போட்டுலாம் பண்ணல, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போல்லாம் வந்து என்ன சொல்லுது, நம்ம என்னதான் ஸ்டார்டிங்லேயே முடித்தாலும் எல்லா மேமும் என்ன பண்ணுவாங்க, நம்ம கடைசியில் செய்கிறதுக்கு தான் ஓகேவே சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் செய்கிறதுக்கு எனக்குமே ஓகே வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பட்டியலில் நிறைய ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் செலக்ட் ஆனதை மட்டும் ஒட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ தான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். டாடா. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இதை பற்றியே நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட் எடுப்போம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியோடு முடிஞ்சது. நாளைக்கு நம்ம இன்னுமே நிறைய அதை பற்றி நிறையாவே தெரிஞ்சுட்டு நிறைய கண்டென்ட் கொண்டு வருவோம். ஓகேவா? பாய்.